ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் என்ஜி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் மானிட்டேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு மானிட்டேஷன் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் போடுங்க. ஸோ எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த லைவ் ப்ரூஃப் காமிக்க போகிறேன். இன்றைக்கி டேட் பார்த்துக்கோங்க. 15 ரெக்கார்ட் பண்ணிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 8:37 ஆகுது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி டேட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் மானிட்டேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சேனல் ஓனர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போடுறேன். ஸோ நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் சேனலே போடுவீங்க. அவ்வளோ போட மாட்டோம். சேனல் பர்மிஷன் கொடுத்தாங்க, ஓனர்ஸ் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் சேனல் வந்து போடுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சேஃபாக தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது, எங்கேயும் லீக் ஆகாது. நீங்கள் தான் மானிட்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு சில பேர் வந்து ப்ரைவசி விரும்புகிறீங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த சேனல் பார்த்திங்க அப்படின்னா லெட்ஸ் கோ இப்போ தான் நான் கொடுக்குறேன். சேனல் ஓனரே கொடுக்கல, நான் தான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ வந்து எல்லாமே மானிட்டேஷன் ஆகிடுச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி மானிட்டேஷன் கம்ப்ளீட்டட், எல்லாமே வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான் டாலர் சிம்பிள் எதுவும் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் எப்போ இருக்குன்னா இன்றைக்கி டைமிங் பார்த்துக்கோங்க 15:23. ஸோ 15/9/2023 டைமிங் வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்குது. நம்ம தான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ வந்து லெட்ஸ் கோ கொடுத்தாச்சு. இப்போ வந்து அனலிட்டிக்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து டாலர் சிம்பிள் எல்லாமே காமிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு வீடியோக்கும். அப்படி காமிக்கல அப்படின்னா நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணியிருக்கான்னு தெரில. ஓகே, எல்லாமே காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே, முடிஞ்சுங்க. ஸோ வந்து இந்த சேனல் மானிட்டேஷன் பண்ணோம். ஆனால் 2400 வாட்சஸ் தானடா இருக்குது, எப்போ மானிட்டேஷன் பண்ணிங்க கேட்டிங்கன்னா அதில் தாங்க இருக்குது. ஸோ வாட்ச் டைம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் நிற்காது, அதே சொல்லிடுறேன். ஸோ வந்து இந்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா 7 days தான் நிற்கும். ஸோ அதுக்குள்ள மானிட்டேஷன் வாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து சேனலுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம், ஓகே லைஃப் டைம் காமிக்கிறேன். 365 டேஸ்லேயே 2600 தான் இருக்குது. எப்படி மானிட்டேஷன் கிடச்சுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 7 days தான் கரெக்டாக நிற்கும் வாட்ச் டைம் பொறுத்தளவு. இப்போ வந்து இந்த 1700 வாட்ச் டைமும் நாளைக்கு குறைஞ்சிரும். என்னடா சொல்கிறேன் அப்படி இப்படி மானிட்டேஷன் வந்து கேட்டிங்கன்னா சொல்கிறேன் அதையும். ஓகேவா? ஸோ வந்து இப்போ மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு 4000 தேவை, அதுக்கப்புறம் தேவை கிடையாது. ஸோ யூடியூப் பாலிசி என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு 4000 தேவை. இப்போ இன்கேஸ் இது ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு, மானிட்டேஷன் டிசேபிள் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா உங்கள் சேனல் இன்ஆக்டிவாக இருந்தால் மட்டும் டிசேபிள் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டென்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க. ரீயூஸ்டு போடக்கூடாது, முக்கியமான விஷயம். ஸோ ரீயூஸ்ட் இஷ்யூ வரவே கூடாது, ரீயூஸ்ட் வீடியோ போடவே கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சைட் பண்ணுங்கள், லைட்டாக உளறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2400 இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்துட்டு 2000 கிட்ட இருந்தது. ஓகேவா? ஸோ வந்து இது ட்ராப் ஆகிடுச்சு மானிட்டேஷன். ஆனால் எலிஜிபிள் ஆகிடுச்சு. முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துருவோம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்போம், இது வந்து டில் மானிட்டேஷன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் ரீயூஸ்டு விழுகுது அப்படின்னா நீங்கள் கண்டென்ட் சேஞ்ச் பண்ணி திரும்ப வாட்ச் ஹவர்ஸ் ஏற்றி கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீ எப்படி ஆர்டர் போகிறதுன்னு சொல்லிடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. கொஞ்சம் ரிப்ளை டிலே ஆகும், ஏன்னா நிறையா மெசேஜ் வந்துருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 79 மெசேஜ் காமிச்சிக்கிட்டே இருக்குது இதில். ஸோ மெசேஜ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். டெய்லியும் ரிப்ளை பண்ணுறோம், முடிஞ்சளவு கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வாட்ச் டைம் ஒர்க் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்குது இப்போலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டிங்க்கு ஆயிருக்கு. ஸோ அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனல் முடிஞ்சு. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரூஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ரூஃப் காமிக்கிறேன். ஸோ இது வந்து சேனல் பர்மிஷன் கொடுக்கல. ஸோ அதை நான் காமிக்கிறேன். இந்த 4400 வாட்சும் சேர்த்தணும். ஸோ வந்து 2 நாளில் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இந்த சேனல் லோகோ பார்த்துக்கோங்க. ஸோ வந்து சேம் லோகோ. ஸோ யாரை ஏமாற்றலை நான். ஸோ சேனல் ஓனர் பர்மிஷன் கொடுக்கல. ஸோ வந்து அதை பண்ண முடியல. ஓகேவா? ஸோ வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணி கொடுப்போம். டாலர் சிம்பிள்னு கேட்டிங்கன்னா ஒன்று அவங்க ஆட் பண்ணல. ஸோ இந்த பேஜ் மட்டும் தான் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ வந்து இதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம். ஸோ மானிட்டேஷன் வாங்கிட்டாங்க, யுவர் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னொரு குழப்பம் இருக்குது. 3000 வாட்சஸ் பண்ணுறதா 4000 வாட்சஸ் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா 4000 பண்ணுறது தாங்க பெட்ரு. 4000 பண்ணால் தான் உங்களுக்கு வாட்ச் பேஜ் ஆட்ஸ் கிடைக்கும். அவங்க வீடியோ பார்த்து ஆட் மூலிமா ஏர்ன் பண்ணுறது இது ஒன்று மட்டும் தான். 3000 வாட்சஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் சேட்டும், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங், இது மட்டும் தான் கிடைக்கும் உங்களுக்கு. மெம்பர்ஷிப் கிடைக்காதுங்க. ஸோ வந்து அது மனசில் வச்சுட்டு 3000 பண்ணுறதா 4000 பண்ணுறதா பண்ணிக்கோங்க. 4000 தான் பெஸ்ட்டாக இருக்கும். 3000 வந்து வேஸ்ட்டு, ஆட்ஸ்க்கான அமௌண்ட் உங்களுக்கு வராது. ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனல் முடிஞ்சு. ஸோ இன்னும் ப்ரூஃப் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க ரெடியாக தான் இருக்கும். ஸோ அனலிட்டிக்ஸ் காமிக்கிறேன். இந்த சேனல் பார்த்திங்க அப்படின்னா 3700 ஏற்றிருக்கோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது கொஞ்சம் டிலே ஆச்சு, இன்றைக்கி போட்டிருக்கோம். ஸோ அகைன் இன்க்ரீஸ் ஆகும் இது. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ என் பேஜில் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு எயின் பேஜில் வந்து இதில் வந்து 2500 காமி, 3000 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது தேவையில்லை. ஸோ இதை மட்டும் பார்ப்போம். ஸோ இன்னும் 1500 தான் நாளைக்கு இதில் ஃபுல்லாகிடும். ஓகேவா? ஸோ வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் இதையும். ஸோ இதுவும் மானிட்டேஷன் வாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சேனல் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது, நல்லா காமிக்க முடியல. ஸோ ஒரு சில சேனல்ஸ் பர்மிஷன் வாங்கி போட்டுட்ருக்கேன். இந்த சேனல் வந்து அவங்க ஃபேஸ் எதுவும் ரிவீல் பண்ணல. ஓகே, அதனால வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ மேனேஜர் ஆக்சஸ் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. இந்த மாதிரி இந்த கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் வரும். ஸோ வந்து எதுக்கு அப்படி வாங்குறோம் அப்படின்னா நீங்களாம் ட்ராக் பண்ண முடியும். அப்போ தான் இன்றைக்கி குறையுதா ஏறுதா அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபெக்டாக பண்ணி தர முடியும். ஸோ அதுக்காக தான் வாங்குகிறோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.
கண்டிப்பாக வந்துட்டு வியூவர் ஆக்சஸ் அதாவது வேணும் தேவைப்படுது. ஸோ அப்படி இல்லை கொடுக்க முடியாது நினச்சாலும் ஓகே பரவாயில்ல பண்ணித்தரோம். பட் ஆனால் ட்ராக் பண்ணுற கஷ்டம். நான் கேட்குற டயத்தில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா ஓகே. நாங்கள் நைட் இதெல்லாம் கேட்போம். ஸோ வந்துட்டு ஏன்னா நைட் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் தெரியணும் எங்களுக்கு. ஸோ ஓடுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும், ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைபரும் ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரில. ஸோ ஏன்னா அப்படி தான் ஏற்றிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா வியூஸ் போகல. ஸோ வியூஸ் ஏற்றுறதுக்கு எஸ்இஓ பண்ணுறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரூஃப் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஆர்டர் போடுறதுன்னு சொல்லிடுறேன். இது வந்து நம்ம தமிழசம்.in நம்மளோட வெப்சைடு. ஸோ வந்து லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிங்க அப்படின்னா இதில் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு ஐநாட் ரோபோட் கொடுங்க. யூசர் நேம் வந்து ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுங்கள். இமெயில் ஐடி கொடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் முக்கியமாக கொடுங்க. ஏதாவது இப்போ உங்களுக்கு அவங்களோட ஆர்டரில் இஷ்யூ அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுறது இந்த வாட்ஸ்அப் நம்பர் வச்சு தான் காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து வந்து பாஸ்வேர்ட் 2 டைம்ஸ் கொடுத்துட்டு ஐநாட் ரோபோட் கொடுத்து சைன் அப் கொடுத்தீங்கன்னா சைன் இன் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அக்கௌண்ட் இருக்கனால க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா காம்போ ஆஃபர் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ வந்து 1000 சப்பும் 4 வாட்ச் ஹவர்ஸும் ஏற்றி தரோம். 7 days ஆகும் அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ 2900 வருது. ஸோ வந்து வாட்ச் டைம் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரேட்டு கூட வரும். ஸோ வந்து 1000 வாட்ச் ஹவர்ஸ் 712 இருக்குது. முடிஞ்சளவுக்கு நான் குறைக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக குறைக்க முடியும்னு நினைக்கிறோம். ஏன்னா நாளைக்கு காலை தான் தெரியும் இன்னொரு அப்டேட் வருது. ஸோ குறைக்கணும் ரொம்ப குறையாது. ஒரு 50 ரூபா அந்த மாதிரி குறையும். ஏன்னா வந்துட்டு நிறையா ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு அமௌண்ட்டை நிறைய லாஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து 4000 போட்டோம் அப்படின்னா 2848 ரூபா இருக்கா. ஸோ வந்துட்டு 2488 ரூபா வந்துட்டு செட் பண்ணுங்கள். 2848 ரூபா வந்துட்டு ஆகும் ஒரு 4000 வாட்சஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ இதே எனக்கு இந்த பேக்காக போட்டு கொடுங்க அப்படின்னாலும் போட்டு தர முடியும். ஸோ வந்துட்டு ரொம்ப கம்மி, அதிகம்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ வந்துட்டு 2900 வேலையை 1000 சப்பும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஏற்றும் போதே சப்ஸ்கிரைபர் ஏற்றிடுவோம் உங்களுக்கு. ஸோ வந்துட்டு அதனால் பிரச்சனை கிடையாது. ரேட் அதனால் கம்மியாக வருது. வேணுன்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரை. ஸோ வந்துட்டு ரெண்டுமே சேர்த்து போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் இருக்குங்க. எக்கச்சக்கமானது போட்டு வச்சுருக்கோம். இன்ஸ்டாகிராமில் 0 ட்ராப் இருக்குது. ஸோ வந்து ட்ராப் இருக்கும், 5% இருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன், உருட்டலாம் மாட்டேன். 5% கண்டிப்பாக ட்ராப் இருக்கும். அதே ரீஃபில் பண்ணி கொடுத்துரும். மெசேஜ் கொஞ்சம் டிலே ஆகும். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிப்ளை வேணும்னா பார்த்தீங்கன்னா டிக்கெட் இருக்குது. ஸோ டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதாவது வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெசேஜில் உங்களோட இப்போ எப்படி சொல்கிறது, இந்த ஆர்டர் வந்து இந்த இஷ்யூவாக இருக்குது. கண்டிப்பாக இஷ்யூஸ் வரதான் செய்யும். அது வராமல் பண்ண முடியாது. கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்துருவோம், சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஐடி கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா டிக்கெட் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து கரெக்டாக 12 ஹவர்ஸ்க்குள்ளே ரெஸ்பான்ஸ் வந்துடும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. கமெண்ட் செக்ஸில் கழுவி ஊற்ற வேணால் ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு கண்டிப்பாக பண்ணுறோம். டிக்கெட்டில் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். வாட்ஸ்அப் ரிப்ளை கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. ஏன்னா நிறையா மெசேஜ் வருது, எங்களால் ஃபாலோ பண்ண முடியல. வேலைக்கு ஆள் போட்டும் பண்ண முடியல. வேலைக்கு ஆள் போட்டாலும் வாட்ச் ஹவர்ஸ் ஏற்றுறதுக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்குமே டைம் பத்த மாட்டேங்குது. எக்ஸ்ட்ரா 1 ஹவரை கடன் வாங்கி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி கிட்டத்தட்ட 5 நாளைக்கு மேலே ஆகுது. நைட் தூங்கி காலை 5 மணிக்கு தூங்குறாங்க. ஸோ வந்துட்டு என்னோட கஷ்டத்தில் சொல்ல விரும்பல. இன்னும் நிறையா போகும். ஸோ வேணுன்றாங்க, இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் சேனல் அஃபெக்ட் ஆகிற மாதிரினா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகாது. ஸோ என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா வியூஸ் மட்டும் போட வேணாம். ஸோ வந்து யூடியூப் வியூஸ் நம்மளோட சர்வீஸ் இருக்குது. என்னடா நீயே வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ் போகிறதுக்கு பதிலாக இந்த வியூஸ் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு யூடியூப்லேயே அமௌண்ட் கட்டி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வியூஸ் வந்து கம்மியாக வரும். ஸோ ஆனால் ஒர்த்தாக இருக்கும். ஸோ வந்து யூடியூப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஸோ அது பெஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து நான் ட்ராப்பாகவும் இருக்கும். ஏன்னா யூடியூபே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தராங்க. உங்களோட பிஸ்னஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னா அதை பற்றி வீடியோ கண்டிப்பாக போடுறோம். கமெண்ட் பண்ணுங்கள் எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, ரொம்ப நேரம் பேசிட்டேன். முடிச்சுக்கலாம் வீடியோவை.